காலை வணக்கம். என்னென்னா, இப்போ விடுமுறைகள் வருது. கோடை விடுமுறை, தசரா விடுமுறை, தீபாவளி விடுமுறை, 5 நாள் 7 நாள். உடனே எல்லாரும் வசதி படைத்தவர்கள், வாகனம் படைத்தவர்கள் இடம் விட்டு இடம் போவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. எதுவுமே இல்லாத என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த வண்டியில் போகிறவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி என்னன்னா, இந்த டோல் ஃபீஸ் வாங்குகிறாங்க அங்கங்கே. இது சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்காக இப்போது 25/2/2025 அன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நீதிமன்றம் தலைமை நீதிபதியினுடைய டிவிஷன் பெஞ்ச் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லெவி ஆஃப் டோல்ஸ் ஆக்ட் 1995 செக்ஷன் 5 பிரகாரம் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை அனுமதித்து சில உத்தரவுகள் பிறப்பித்திருக்காங்க. இது என்னென்னா, இந்த டோல் பிளாசா ரோடுகளை வைடன் பண்ணும்போது ரோடு சரியில்லை, சரியாக மெயின்டெனன் பண்ணல, நிறைய டேக்ஸ் வாங்குகிறாங்க. 60 கிலோமீட்டருக்குள்ளேயே 2-3 டோல் பிளாசா வைக்கிறாங்க. இதையெல்லாம் சேலஞ்சு பண்ணி போட்டதில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இது ஏஆர் 2015 SC 677 டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இறுதியாக சில டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அது ரொம்ப முக்கியம். மிச்செல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிங்க. எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருது, பர்டிகுலர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பாருங்கள். அது இங்கேயே நம்ம தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு. நம்பர் 1 என்னன்னா, இந்த டேக்ஸ் வாங்கிறத நிறுத்துங்க. ஏன்னா இந்த லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறத லக்கன்பூர் டு உதம்பூர் உடனடியாக நிறுத்த சொல்லி ஒரு ஆர்டர் பண்ணிருக்காரு. அடுத்தது எங்கெல்லாம் ரிப்பேர்கள் நடக்குதோ, எங்கெல்லாம் வாகனங்கள் முறையாக பயணிக்க முடியலையோ அங்கெல்லாம் 20% தான் டோல் ஃபீஸ் வாங்கணும், அதுக்கு மேலே வாங்கக்கூடாது. அது எப்போ சாலை சரியாக ஆகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் சர்வேயரை வச்சு சான்றிதழ் பெற்ற பிறகு தான் முழுமையான ஃபீஸ் வாங்கணும்னு ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க. எங்கெல்லாம் 60 கிலோமீட்டருக்குள்ளேயே பல டோல் பிளாசா இருக்கிறதோ அவைகளாம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டோல் பிளாசா அரசாங்கமும் இந்த மாநில நிர்வாகமும் மனிதர்களிடமிருந்து பணத்தை பிடுங்குவது முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி அப்சர்வேஷன் சொல்லியிருக்காங்க. அதை விட என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அதிகமான கட்டணங்கள் வாங்கிறது தப்பு. இந்த மக்களிடமிருந்து பணத்தை வாங்கி கஜானாவை டோல் பிளாசாவுடைய கஜானாவும் தனியார்களுடைய கஜானாவும் நிரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிறுத்த சொல்லியிருக்காங்க. நியாயமான கட்டணம் வசூலிக்க வேண்டும் உத்தரப்பட்டது. இறுதியாக ஒரு அருமையான தீர்ப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ரெஸ்பாண்டன்ட் தான் யூனியன் கவர்மெண்ட்டும் அந்த தனியார் ஒப்பந்தக்காரர்களும் குற்ற வழக்குகளில் ஈடுபட்ட சம்பந்தப்பட்ட நபர்களை எந்த காரணம் கொண்டும் அவர்களை அந்த டோல் பிளாசாவில் ஊழியர்களாக நியமிக்கக்கூடாது. அது அதில் ஏதாவது கவனக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அந்தந்த கன்சன்ட் SHO ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அதுக்கு தண்டனைக்குரியவர்கள் ஆவாங்கன்னு சொல்லியிருக்கு. மிக அருமையான பொதுநல வழக்கு, பார்த்துக்குங்க.